கதை கேளுங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சாந்திகா சிவகணேஷ். நண்பர்களுக்கு வணக்கம். அத்தியாயம் 3. அப்போது என்ன நடந்ததோ தெரியவில்லை. இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தவர்கள் வேறு திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். இதனை கவனித்த கீதா சிறிது நிம்மதி ஆனாள். எனினும் மதுமிதாவை பார்த்து சீக்கிரமா வா என்று கையை சைகை காட்டி மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். மதுமிதா என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று அந்த கூட்டினை பத்திரமாக அதே இடத்தில் வைத்துவிட்டு மரத்திலிருந்து கீழே இறங்கினாள். தேங்க் காட், பேர்ட்ஸ்க்கு ஒன்றும் ஆகலை என்று திருப்தியுடன் கூறினாள். இப்போ நீ வேகமாக வரலைனா பிரச்சனை குருவிக்கு இல்லை, நமக்கு தான் என்று கூறி மதுமிதாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேலியை நோக்கி ஓடினாள் கீதா. இருவரும் அந்த வேலியை கடக்கும் வரைக்கும் எவரும் அங்கு வரவில்லை. அது கீதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. மதுமிதா எதை பற்றியும் கவலைப்படாமல் குருவிகளை காப்பாற்றிவிட்ட சந்தோஷத்தில் நடந்து வந்தாள். திருமணம் முடிந்து பிறகு பெண்கள் அனைவரும் பக்கத்தில் இருக்கும் கோவிலில் நடக்கும் திருவிழாவுக்கு சென்று வரலாம் என்று திட்டமிட்டிருந்தனர். அன்றுதான் தோழியின் திருமண நாள். பசுமையான அந்த ஊரில் பல வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த அந்த பெரிய மண்டபமும் அந்த வண்ண பூக்களின் நறுமணமும் பட்டு புடவையும் நகைகளும் ஆக வண்ண உடை அணிந்த தேவதைகள் போல அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டிருந்த பெண்களும் அந்த இடத்தை சொர்க்கமாகவே மாற்றியிருந்தனர். அந்த தேவதைகளில் ஒரு மஞ்சள் தேவதையாக வெளிர் மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் தங்கத்தில் வைரக்கல் பதித்த லக்ஷ்மி ஜிமிக்கி நெக்லஸ் மற்றும் வளையல்களை அணிந்து கொண்டு பார்த்தவர்கள் திரும்பவும் பார்க்கும் அழகில் இருந்தால் மதுமிதா. திருமணம் கோலாகலமாக நடந்தது. 6:30 மணி முகூர்த்தம் என்பதால் 8 மணிக்கு எல்லாம் காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு இருந்தனர். 5 நாற்காலிகளை வட்ட வடிவில் போட்டு அதில் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேசி கொண்டிருந்தனர். அப்போது மதுமிதா, 8 மணி ஆயிடுச்சு, நாம் பிளான் பண்ண மாதிரி பக்கத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு போயிட்டு வரலாமா என்று கேட்டாள். போயிட்டு வரலாம் என்று தோழியர்கள் கூறினர். சரி, நான் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று எழுந்தாள் கீதா. நான் காலையில் சீக்கிரம் எழுந்து எவ்வளவு நேரம் செலவு பண்ணி இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் திருவிழாவில் ஒரு ரவுண்டு அடித்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்று கூறினாள் அவந்திகா. ஆமாம், அவள் சொல்கிறது கரெக்டு தான். நாம் எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். திருவிழாவுக்கும் போய் சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் என்றால் இன்னொருத்தி. சரி என்று மற்ற பெண்களும் ஒத்துக்கொண்டனர். பெண்கள் 5வரும் பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு நடந்து கோவிலுக்கு சென்றனர். கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்து முடித்துவிட்டு வெளியில் வந்து அங்கு இருந்த ராட்டினம் மற்றும் கம்மல் வளையல்கள் விற்கும் சின்ன சின்ன கடைகளில் 2 பெண்களாக பிரிந்து சென்றனர். ஒரு பெண்மணி தரையில் அமர்ந்து கொண்டு மயில் தொகையால் செய்திருந்த கைவினை பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருந்தனர். அதனை கவனித்த மதுமிதா கீதாவை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள். கீதா, இந்த பொம்மையை பாரு, எவ்வளவு அழகாக இருக்கு. மயில் இறகால் பண்ணியிருக்காங்க. இதை ஷோகேஸில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் என்று கூறி அந்த பொம்மையை காண்பித்தாள். ஆமாம், ரொம்ப அழகாக தான் இருக்கு என்று கூறியபடி இருவரும் குனிந்து அந்த பொருட்களை எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. பக்கத்து கடைக்காரர், அங்கே ஏதோ கலவரம் நடக்குது போல இருக்கு, 2 பொறுக்கி பசங்க அடிச்சுக்கிறானுங்க என்று இந்த கடைக்கார பெண்மணியிடம் கூறினார். இவனுக்கு அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்லை, ரோட்டில் போகிற பெண்களையும் சும்மா விட மாட்டேங்கிறானுங்க. நேற்று கூட 4 பொறுக்கி பசங்க ஒரு பொண்ணை வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு திருப்பி கேட்டதற்கு அந்த பெண்ணோட ஷாலை பிடிச்சு பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. இவனுங்களோட பெரிய தொல்லையாக போச்சு. இது மாதிரி ஏதாவது கலவரத்தை கிளப்பி விட்டு அதில் மக்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடும்போது அவங்கக்கிட்ட இருந்து நகை, பணம் இதையெல்லாம் திருடிட்டு போயிடுறானுங்க. இவனுங்க பண்ணுற கலவரத்தில் நம்ம வியாபாரம் தான் கெட்டு போகுது. நாமளே நம்ம வயிற்று பிழைப்புக்காக இந்த கடையை இங்கேயே வச்சுருக்கோம். அதிலேயும் இவனுங்க மண்ணை அள்ளி போடுறானுங்க. நம்ம கஷ்டம் இவனுங்களுக்கு எங்கே தெரியுது என்று வருத்தமும் சலிப்புமாக கூறினார் அந்த கடைக்கார பெண்மணி. அவரது பேச்சை கேட்ட மதுமிதாவுக்கு அந்த பொறுக்கிகளின் மீது கோபம் வந்தது. அந்த பெண்மணியின் நிலையை பார்த்து வருத்தம் வந்தது. இவரிடம் நாம் இன்று நிறைய பொருள் வாங்க வேண்டும் என்று முடிவு எடுத்தவள் தனக்கு சில பொருட்களையும் கீதாவுக்கு சில பொருட்களையும் வாங்கினாள். பணத்தை மலர்ந்த முகத்துடன் வாங்கிய அந்த பெண்மணி, உங்கள் 2 பேரையும் பார்த்தா பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி தெரியுது. காதில் கழுத்தில் நகை வேற போட்டிருக்கீங்க. பத்திரமா வீடு போய் சேருங்க, இவனுங்க கிட்ட மாட்டிக்காதீங்க என்று அக்கறையாக கூறினார். அப்பொழுது கீதா, மது சீக்கிரம் வா, இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என்று கூப்பிட்டாள். இருடி, அந்த பக்கம் இன்னும் நிறைய கடை இருக்கு, பார்த்துட்டு போகலாம் என்றாள். அப்பொழுது அவள் தோளில் யாரோ கை வைத்து குலுக்கினார்கள். மதுமிதா தன் நினைவலைகளிலிருந்து நிகழ்காலத்துக்கு வந்தாள்.
அங்கு கீதா தான் நின்று கொண்டிருந்தாள். என்ன மது, உட்கார்ந்துக்கிட்டே தூக்கமா? கூப்பிட்டது கூட காதில் விழாம இந்த நேரத்தில் என்ன தூக்கம்? இல்லடி, தூக்கம் எல்லாம் இல்லை, எதையோ நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி என்ன நினைச்சிட்டு இருந்த என்று கேட்டுக்கொண்டே அவள் பக்கத்தில் அமர்ந்தாள். வேறு எதை பற்றி நான் நினைக்கப் போகிறேன்? எல்லாம் அந்த திருடனை பற்றி தான். மதுமிதாவை உற்று பார்த்தாள் கீதா. நானும் சுரேஷும் லவ் பண்ணுறோம். நான் சுரேஷை தினமும் நினைக்கிறேன் இல்லையோ, நீ தினமும் அந்த திருடனை நினைக்கிற என்று கண் சிமிட்டி சிரித்தாள். சகிக்கல உன்னோட காமெடி. நான் அவனை நினைக்கல, திட்டிக்கிட்டு இருக்கேன் என்று அவளை கோபமாக திருத்தினாள் மதுமிதா. ஏதோ ஒன்று, திட்டுறதுக்காகவாவது அவனை நீ தினமும் நினைக்கிறாயா இல்லையா? அதுதான் சொன்னேன், கோவிச்சுக்காது என்று சமாதானப்படுத்தினாள் கீதா. மதுமிதா, கீதா இருவரும் ஒரே கல்லூரியில் BBA படித்தார்கள். மதுமிதா டெய்லரிங் வேலையில் இறங்கிவிட கீதா ஒரு கம்பெனியில் பணிபுரிந்தாள். பார்வதி, மலர், ஆதித்யா மூவரும் கோயிலுக்கு வந்திருந்தனர். கோவிலில் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. முருகனை தரிசித்துவிட்டு இருவரும் ஒரு இடத்தில் வந்து உட்கார்ந்தனர். அப்போது ஆதித்யா, எனக்கு அதிரசம் வேணும், வாங்கி தாங்க என்று மழலை மொழியில் கேட்டான். கோவிலில் அதிரசம், முறுக்கு, ரவா லட்டு எப்பொழுதும் விற்பனை செய்வார். கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு ஆதி, வேண்டாம், இன்னொரு நாள் வாங்கிக்கலாம், எனக்கு கால் வலிக்குது என்று மலர் கூறினாள். பின்ன கால் வலிக்காதா? நீதான் அந்த பெரிய கியூவில் நின்றுக்கிட்டு இருந்தாயே. நான் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். கர்ப்ப கிரகம் கிட்ட வந்ததும் உன் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு கால் ஒன்றும் வலிக்கலை. நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று கூறிவிட்டு பேரனை கையோடு அழைத்து கொண்டு அந்த கடைக்கு சென்றார் பார்வதி. அப்பொழுது அங்கு வந்தார் சரோஜா. என்ன மலர், எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டே அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சரோஜா அண்ணாமலை கடை வைத்து இருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் கடை வைத்திருக்கும் ரத்தினத்தின் மனைவி. மலருக்கு இவரை கண்டாலே பிடிப்பது கிடையாது. ஏனென்றால் அவர் பேசுவது அப்படி. எப்போதுமே மலரின் மாமியார் வீட்டினரை பற்றி ஏதாவது குறை கூறுவார். எனவே மலர் அவரிடம் பொதுவாக நின்று பேசுவது கிடையாது. ஆனால் இன்று அவள் கால் வலியுடன் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார். வேறு வழியில்லாமல் அவளும் கேட்கலானாள். வயதில் மூத்தவர் என்பதால் வெளிப்படையாக முகத்தை திருப்பி கொண்டு போகவும் அவளால் முடியவில்லை. நல்லா இருக்கேன் சித்தி என்று ஆர்வமில்லாமல் கூறினாள். சரோஜா மலருக்கு தாய் வழி தூரத்து சொந்தம், சித்தி முறையாகும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று ஆரம்பித்தார். அவர் ஏதோ கோல் சொல்ல போகிறார் என்று புரிந்து போயிற்று மலருக்கு. எனினும் தவிர்க்க முடியாமல், எனக்கு எதுவும் தெரியாது சித்தி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீங்களே சொல்லுங்க என்று அந்த எல்லாமே என்ற எழுத்தில் சிறிது ராகமாக இழுத்து கிண்டலாக கூறினாள். அவள் அவரை கிண்டல் செய்வது அவருக்கு புரிந்தாலும் அதனை அலட்சியப்படுத்தி விஷயத்திற்கு வந்தார் அவர். இன்னைக்கு மதியானம் அந்த வேலாயுதம் இருக்காருல்ல, அந்த எந்த வேலாயுதம் என்று தன் கன்னத்தில் ஒற்றை விரலை வைத்து யோசித்தபடி கேட்டாள் மலர். அதான் உன் மாமனாரின் நண்பர் வேலாயுதம். அவங்களுக்கு கூட சொந்தமாக விவசாய நிலம் இருக்கு இல்லையா, அவர்தான். ஓ அவரா என்று ஞாபகம் வந்தவளாக கேட்டுக்கொண்டாள் மலர். அவர்தான். அவர் கடைக்கு வந்து அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை விற்க போகிறோம், உங்கள் மாமனாரால் வாங்க முடியுமான்னு கேட்டார். அப்படியா? அதுக்கு மாமா என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்ல போகிறாரு? வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி, அதான் மாமா சொல்லிட்டாரே, இப்போது இதை எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மலர், நீ இப்படி வெள்ளந்தியாக இருக்காத என்று மெல்லிய குரலில் கூறினார் சரோஜா. என்ன சொல்கிறீங்க சித்தி என்று புரியாமல் கேட்டாள் மலர். அது விவசாய நிலம். அந்த நிலத்தை வாங்கி போட்டிருந்தா உன் புருஷன் விவசாயம் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவர் வாங்கவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும் சித்தி என்று தனக்கு வந்த எரிச்சலை மறைத்து கொண்டு கேட்டாள் மலர். மாதவன்தான் காரணமாம். அவன் பேச்சை கேட்டு கையில் இருந்த மொத்த பணத்தையும் அந்த கடையில் போட்டு செலவு பண்ணி விட்டாராம். அதனால் கையில் பணமே இல்லைன்னு சொன்னார். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரிந்தது தானே, செலவு பண்ணாதானே கடையை விரிவுபடுத்த முடியும் என்று சாதாரணமாக விஷயத்தை கேட்டுக்கொண்டாள் மலர். என்ன மலர், புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் இப்போ கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? அதுக்கு காரணம் அந்த மாதவன் தான் என்று தெளிவாக எடுத்து கொடுத்தார் சரோஜா. மலருக்கு இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது ஓரளவுக்கு தெரிந்தது. என்றாலும் தெரியாதது போலவே காட்டிக்கொண்டாள். இப்போது இவர் வெளிப்படையாக கூறவும் அவளுக்கு கோபம் வந்தது. இங்கே பாருங்க சித்தி, வயசில் என்னை விட ரொம்ப பெரியவங்கன்னு பார்க்கிறேன். இல்லைன்னா வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினாள் மலர். எங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள்.
என் மாமாவுக்கு யாருக்கு எப்போ எதை செய்யணும்னு நல்லாவே தெரியும். அதுவும் எனக்கு தெரியாமல் அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. நீங்கள் இதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாமா எல்லாத்தையும் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போது நான் கேட்டுக்கிறேன், சரியா? அத்தை வந்துக்கிட்டே இருக்காங்க என்று பேரன் கையை பிடித்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்த பார்வதியை காட்டி கூறினாள் மலர். சரி சரி, ஏதோ நம்ம சொந்தக்கார பொண்ணாச்சேன்னு நல்லது சொல்ல வந்தேன், அப்புறம் உன்னோட இஷ்டம் என்று கூறியபடி நெருங்கி வந்து கொண்டிருந்த பார்வதியை பார்த்து சிரித்தபடி நலம் விசாரித்துவிட்டு சென்றார். என்ன கூட்டம் என்ன கூட்டம், நிம்மதியாக மூச்சு கூட விட முடியல என்று கூறியபடி வீட்டுக்குள் நுழைந்தார் பார்வதி. நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம் என்று மருமகளை கேட்டார் பார்வதி. தோசை ஊற்றலாம்னு நினைச்சேன், ஆனால் இப்போ கால் ரொம்ப வலிக்குது, அதான் இட்லி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இட்லி ஊற்றி வைக்கிறேன். மதியானம் பண்ண சாம்பார் இருக்குது, எல்லோரும் இன்னைக்கு சாம்பார் இட்லி சாப்பிடலாம். நான் போய் கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கிறேன் என்று கூறியபடி பார்வதி சமையலறைக்குள் நுழைந்தார். அப்பொழுது ஆறுமுகம், அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சோஃபாவில் உட்காருங்க என்று கூறியதோடு நிற்காமல் தாயின் தோளில் கை வைத்து அவரை திருப்பி அழைத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான் ஆறுமுகம். மலர் கணவனின் அக்கறையை புரிந்து கொண்டு ஆதித்யாவை அழைத்து கொண்டு சென்றாள். ஆறுமுகம் எல்லோருக்கும் மடமடவென தோசை சுட்டு போட்டான். வெங்காய தோசை, கேரட் தோசை, பீன்ஸ் தோசை, பீட்ரூட் தோசை என்று யார் யாருக்கு எது எது வேண்டுமென்று கேட்டு மலர்ந்த முகத்துடன் செய்து முடித்தான். அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவனுக்கும் தோசை ஊற்றிக்கொண்டு வந்து உட்கார்ந்தான். அப்போது கடையில் வேலாயுதம் வந்து பேசிவிட்டு சென்றதை அண்ணாமலை குடும்பத்தினரிடம் கூறினார். விபரத்தை கேட்டதும் முதலில் பேசியவன் மாதவன்தான். அவரோட நிலம் ரொம்ப நல்ல விளைச்சல் நிலமாச்சே, நம்மளால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த நேரத்தில் போய் நம்ம கையில் இருந்த காசையெல்லாம் போட்டு கடையை விரிவு பண்ண வைத்து விட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் மாதவன். வாங்கி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும் இல்லைனா என்று அண்ணனை பார்த்து கேட்டான் மாதவன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, என்கிட்ட இருக்கிற நிலத்தை பார்க்க தான் எனக்கு நேரம் இருக்கு. இன்னும் இந்த நிலத்தையும் வாங்கினால் என்னால் பார்க்க முடியாது. இப்போதைக்கு வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் தேவைப்பட்டால் பார்க்கலாம். அந்த நிலத்தை பார்க்க ஒரு நம்பகமான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் அதை பற்றி பேசுவோம் என்று பேச்சை திசை திருப்பினான் ஆறுமுகம். அவனால் அந்த நிலத்தையும் சேர்த்து பார்க்க முடியும். எனினும் வீட்டில் இருப்பவர்கள் இந்த நிலத்தை வாங்க முடியவில்லையே என்று வருந்தக்கூடாது என்பதற்காக அவன் அப்படி மாற்றி பேசினான். அத்தியாயம் 4. இரவு படுக்கையில் படுத்து கண்மூடிய மாதவனுக்கு அவளது முகம் கண்முன் வந்தது. அவளுக்கு இந்த வீட்டில் இருப்பவர்களை பிடிக்குமா என்று அவனுக்கு ஒரு சிறு சந்தேகம் வந்தது. பிடிக்கும் என்றே அவனுக்கு தோன்றியது. அவளை தவிர வேறு யாரும் அவனது மன வீட்டில் வாழ முடியாது என்றும் தோன்றவும் அவளைத்தான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டான். அதற்கு முதல் கட்டமாக அவளை பார்த்து நடந்ததை விவரித்து தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு வெளியூர் செல்வது அவனது வழக்கம். ஆரம்பத்தில் என்ன காரணம் என்று அண்ணாமலையும் ஆறுமுகமும் கேட்டனர். அவன் நண்பனை பார்க்க வேண்டும் அல்லது கடைக்கு பொருள் வாங்க வேண்டும் என்று ஏதாவது காரணம் சொல்லவும் அவர்கள் அவனை இப்போதெல்லாம் காரணம் கேட்பதே கிடையாது. அவனுக்கும் அது வசதியாகவே இருந்தது. மற்ற நாட்களில் அவன் பொறுப்பாக கடையை கவனித்து கொள்ளவும் இதனை வீட்டினர் பெரிதுபடுத்தவில்லை. மலர் ஆறுமுகத்தை திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிற்கு வந்து 8 வருடங்கள் ஆகின்றன. அப்போது மலருக்கு வயது 21. எனினும் மிகவும் பக்குவமான பெண் அவள். மலருடைய தந்தை குடித்துவிட்டு பொறுப்பில்லாமல் ஊரை சுற்றி கொண்டிருந்தார். அப்படி சுற்றி கொண்டிருந்தவர் ஒரு நாள் வீடு திரும்பவில்லை. அதற்கு பிறகு அவர் வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டு விட்டதாக கேள்விப்பட்டாள். அவ்வளவுதான். பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. மலருக்கு ஒரு அண்ணன் உண்டு, பெயர் இளங்கோ. தாய் சரஸ்வதி சின்னதாக ஒரு இட்லி கடை வைத்து குழந்தைகளை 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்து இருந்தார். அதற்கு மேல் அவரால் படிக்க வைக்க முடியவில்லை. பள்ளி படிப்பிற்கு பிறகு மலர் படிப்பை நிறுத்தி கொண்டு தாய்க்கு உதவியாக இருந்தாள். தாயும் மகளும் சேர்ந்து இட்லி கடை நடத்தி மகனை படிக்க வைத்தனர். அவனும் நன்றாக படித்து அரசு வேலையில் சேர்ந்தான். பிறகு சின்னதாக ஒரு வீடு கட்டி தாயையும் தங்கையையும் பார்த்து கொண்டான். இந்த நிலையில் மலரை பெண் கேட்டு ஆறுமுகம் வீட்டினர் வந்தனர். நல்ல இடம் என்பதால் திருமணம் செய்து கொடுத்தான். பிறகு அவனும் திருமணம் செய்து கொண்டான். திருமணம் ஆகும் வரையில் மலர் மீது பாசமாக தான் இருந்தான். ஆனால் திருமணமான பிறகு மலர் மீது அவனுக்கு இருந்த பாசம் சற்று குறைந்தது போல மலருக்கு தோன்றியது. எனவே தாய் வீடு சென்று தங்கிவிட்டு வருவதை தவிர்ப்பாள். மலரை பொறுத்தவரை தாய் வீடு மாமியார் வீடு இரண்டுமே ஒன்றுதான். எனினும் தாயை குறையில்லாமல் கவனித்து கொண்டான் இளங்கோ. பார்வதி இன்னொரு தாய் போல மலரை பார்த்து கொள்வார்.
மலரின் தாய் எப்பொழுதாவது இங்கு வந்து தங்கி மகளுடன் பொழுதை கழித்துவிட்டு செல்வார். மலர் திருமணமாகி வரும்பொழுது மாதவன் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு வந்த புதிதில் மலர் மச்சினன் மாதவனை தம்பி வாங்க போங்க என்றுதான் அழைத்து கொண்டிருந்தாள். ஆனால் மாதவன் தான், நீங்க என்னை பேர் சொல்லி வாடா போடனே கூப்பிடலாம், அதுவே போதும் என்று திரும்ப திரும்ப அழுத்தமாக கூறவும் அவளும் பெயர் சொல்லியே கூப்பிட ஆரம்பித்தாள். அதுவே இந்த குடும்பத்தில் இருந்த எல்லோருக்கும் சரியாகப்பட்டது. மாதவனுக்கும் மலர் அண்ணி என்று உறவினை தாண்டி உடன் பிறந்த தமக்கையாகவே தெரிந்தாள். மலரும் மாதவனை உடன் பிறந்த தம்பியை போலவே கருதினாள். தன் அறையில் நுழைந்த மலரை பின் நின்று அணைத்து கொண்டான் ஆறுமுகம். விடுங்க, பையன் தூங்கலன்னு நினைக்கிறேன் என்றாள் மலர். அதெல்லாம் நான் அப்பவே அவனை தூங்க வச்சிட்டேன், எல்லாம் நம்ம வசதிக்கு தான் என்று கண்ணை சிமிட்டினான். அவள், இன்னைக்கு நீங்க ஊத்தன வெங்காய தோசை முறுமுறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று தோசையை பற்றி பேசினாலே தவிர அந்த நிலத்தை பற்றி பேசவே இல்லை. மனைவியின் பெருமிதத்தை எண்ணி மகிழ்ந்த ஆறுமுகம் அதனை பற்றி பேச ஆரம்பித்தான். அந்த நிலம் நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா என்று பொறுமையாக கேட்டான். அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. மாமாவுக்கு யாருக்கு எப்போ எதை செய்யணும்னு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் மாதவனுக்கு தானே செலவு பண்ணியிருக்காங்க. பணம் மாதவன் கிட்ட இருந்தா என்ன, நம்ம கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். இந்த வீட்டுக்கு நான் வரும்போது 10 பவுன் நகை கூட இல்லாமல் வந்தேன். இப்போ என்கிட்ட நிறைய நகைகள் இருக்குது. இதையெல்லாம் அத்தையும் அம்மாவும் கணக்கு பார்த்தா வாங்கி தந்தாங்க. இவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் சுயநலமா நிலம் வேணும்னு ஆசைப்பட்டா இந்த குடும்பத்தில் வாழறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு அர்த்தம் என்று மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறினாள் மலர். ஆறுமுகத்திற்கு மனைவியை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது. அவளை மேலும் இருக்கினான். காலை 6:30 மணிக்கு எழுந்த மதுமிதா வாக்கிங் செல்வதற்காக டிஷர்ட் பேண்ட் அணிந்து கொண்டு தயாராகி தன் அறையில் இருந்து வந்தாள். தாயை சமையலறையில் தேடினாள். அவர் அங்கு இல்லை. பின்பு பெற்றோர்களின் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கு அவர் படுத்து கொண்டிருந்தார். தாயின் நெற்றியில் கை வைத்தபடி, என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்கீங்க என்று கலக்கத்துடன் விசாரித்தாள் மதுமிதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மது, இன்னைக்கு எங்கள் அம்மாவோட இறந்த நாள், அதான் அவங்க ஞாபகம் வந்துருச்சு என்று சோகமாக கூறினார். ஓ அப்படியா, சரி, நீங்கள் வீட்டில் இருந்தால் இதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. என் கூட வாங்க, வாக்கிங் போயிட்டு காற்று வாங்கிட்டு வரலாம், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று தாயை கூப்பிட்டாள். இருவரும் நடந்து கொண்டிருந்தனர். வள்ளி பேச ஆரம்பித்தார். நானும் உங்கள் அப்பாவும் லவ் பண்ணினோம். அப்போது உங்கள் அப்பாவுக்கு சென்னையில் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸராக வேலை கிடைச்சிது. 1 மாதம் சம்பளம் வாங்கின அவர் வந்து என்னை பெண் கேட்டார். எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. அதனால் நாங்கள் 2 பேரும் இங்கே ஓடி வந்து கல்யாணம் பண்ணி இங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆகிட்டோம். அதனால் எங்கள் 2 பேர் வீட்லேயும் எங்களை சேர்க்கவில்லை. எங்கள் அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. அவர் இறந்த செய்தி கேட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அப்பவும் என்கிட்ட யாரும் முகம் கொடுத்து பேசவில்லை. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் அப்படியே எங்கள் அப்பா மாதிரி. அதனால் அவனும் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு தான் என்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா இறந்த கொஞ்ச நாளில் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க கடைசி காலத்திலே நான் போய் பார்த்தேன். அப்போது தான் இந்த நகை செட்டை எனக்கு கொடுத்துட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த நகை எங்கள் பாட்டியோட நகை. அதை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அது நம்மக்கிட்ட இருக்கும்போது எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு என்று முடித்தாள் வள்ளி. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தான் தேனி போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் இல்லையா, கிடைக்கும். ஏதோ அடிதடி பிரச்சனைன்னு தான் அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். காஸ்ட்லியான நகை திருடிட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒருவேளை அவங்க கண்டுபிடித்து இருப்பாங்களோ என்னமோ. நீங்கள் தான் நகையை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆமாம் மது, ஏற்கனவே அண்ணனுக்கும் அன்னிக்கும் இந்த நகை எங்கள் அம்மா என்கிட்ட கொடுத்தது பிடிக்கவே இல்லை. என் மேலே அவங்க ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இந்த நேரத்தில் நகை தொலைஞ்சி போச்சுன்னு தெரிஞ்சுது வீடு தேடி வந்து பரம்பரை நகையை பத்திரமா வச்சுக்க தெரியலன்னு பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைன்னு தான் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். அதே நேரம் இருவரும் பூங்காவை அடைந்திருந்தனர். பூங்காவில் சிதம்பரம், மதுசூதன் இருவரும் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்ததும் இவர்களிடம் வந்தனர். வள்ளி, என்ன அம்மா ஞாபகமா என்று விசாரித்தார்.
ஆமாங்க, நம்ம 2 பேருக்கும் தான் சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. நம்ம பசங்களுக்காவது நிறைய சொந்தங்கள் அமையணும் என்று ஏக்கத்துடன் கூறினார் வள்ளி. ஆமாம் வள்ளி, எனக்கும் அந்த குறை இருக்கு. உனக்கு அம்மா அப்பா உயிரோட இல்லை. எனக்கு அம்மா அப்பா உயிரோட இருந்தும் என் கூட இது நாள் வரைக்கும் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். என்னோட பிள்ளைங்களுக்கு நம்மள மாதிரி கல்யாணம் நடக்காமல் நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிற குடும்பத்தில் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்து கல்யாணம் கோலாகலமாக பண்ணலாம் என்று கூறினார் சிதம்பரம். நாம் 2 பேரும் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள். அந்த ஊர் பக்கம் மாப்பிள்ளை பொண்ணு அமைந்தால் நல்லா இருக்கும். பார்க்கலாம். நம்ம கையில் என்ன இருக்கு? எல்லாமே அவன் கையில் தான் இருக்கு என்று மேலே கை காட்டினார். மதுமிதாவிற்கு மாப்பிள்ளை அமைவது அந்த மரத்திற்கு மேலே அல்ல, பின்னால் ஒளிந்திருந்த அவனது கையில் தான் இருக்கிறது என்பதை அப்போது அந்த குடும்பத்தினர் எவரும் அறியவில்லை. என்னம்மா நீங்களே வந்திருக்கீங்க, மறிக்கொழுந்து வரல என்று ஆச்சரியமாக மலரை பார்த்து கேட்டார் கடைக்காரர். மறிக்கொழுந்து 2 நாளாக வீட்டு வேலைக்கு வரல, அவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லையாம். அப்படியா, சரி, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு 4 மாங்காய் வேணும் என்றால் அங்கு இருந்த மாங்காயை கையில் எடுத்து பார்த்தபடி. மாங்காயை வாங்கியவள் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்பினாள். அப்போது அங்கு சித்தப்பா, ரத்தினம், சரோஜாவின் கணவர் நின்றிருந்தார். என்னம்மா மலர், இந்த வெயிலில் காய்கறி கடைக்கு வந்திருக்க, அதுவும் ஸ்கூட்டியில் வந்திருக்கிற, பாரு வெயிலில் அலைந்ததால் முகமெல்லாம் வியர்த்து போயிருக்கு என்று அவள் மீது அக்கறையாக கூறுவது போல ஆரம்பித்தார். சித்தப்பா, வெயில் எல்லாம் எனக்கு பழக்கம்தான், அதுவும் 9 மணி வெயில் தானே, ரொம்ப ஒன்றும் சூடாக இல்லை. இன்னும் கேட்டால் இந்த நேரத்து வெயிலில் இருக்கிறது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நீங்களும் தினமும் இந்த நேரத்தில் வாக்கிங் போங்க என்றாள் புன்னகையுடன். அதுக்கில்ல மலர், உங்கள் வீட்டில் மாதவனுக்கு ஒரு கார் இருக்குது, அண்ணாமலைக்கு இன்னொரு கார் இருக்குது, ஆனால் ஆறுமுகத்துக்கு கார் கிடையாது. உனக்கு ஒரு ஸ்கூட்டி, அவனுக்கு ஒரு பைக் மட்டும்தான் இருக்குது. உன் மாமனார் உனக்கும் ஆறுமுகத்துக்கும் ஒரு கார் வாங்கி கொடுத்திருக்கலாம் என்று ஆதங்கப்படுவது போல கூறினார் சித்தப்பா. வீட்டில் இருக்கிற 2 காருமே எல்லோருக்கும் பொதுதான். மாதவன் கார், மாமா கார், இப்படியெல்லாம் நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. யாருக்கு கார் தேவைப்படுதோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எல்லாமே அப்படிதான். இந்த ஸ்கூட்டி, பைக் 2மே அப்படிதான் என்று அவரை தீர்க்கமாக பார்த்து சொன்னாள். தோல்வியை மறைத்து கொண்டு, சரி அதை விடு, சரோஜா அந்த நில விஷயத்தை சொன்னாளா என்றார். ஆமாம் சொன்னாங்க, நானும் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். சரி, உன்னோட சித்தப்பாவா நான் உனக்கு ஒரு நல்லது சொல்லட்டுமா என்று பொறுமையாக கேட்டார். மலருக்கு எரிச்சல் வந்தது. வேணாம்னா விடவா போறீங்க, சொல்லுங்க, அந்த நொல்லதை கேட்போம் என்று நக்கலாக கேட்டாள். என்ன என்று புரியாதவர் போல சித்தப்பா கேட்டார். இல்லை சித்தப்பா, ஏதோ நல்லது சொல்ல போறேன்னு சொன்னீர்களே, அதான் கேட்டேன். அதுதான் மலர், நீ உன் புருஷன்கிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்குவதற்கான ஏற்பாட்டை பண்ண சொல்லு. அது ரொம்ப நல்ல விளைச்சல் கொடுக்கிற நிலம், அது உங்களுக்கு கிடைச்சா நல்ல லாபம் தரும் என்று சொல்ல வந்ததை நேரடியாக கூறினார் சித்தப்பா. எங்களுக்கு இப்போ அந்த நிலம் வேண்டாம், நீங்கள் வேற ஏதாவது பேசுவதாக இருந்தால் பேசுங்க, இல்லைனா நான் கிளம்புறேன் என்று ஸ்கூட்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். நான் வேற என்ன சொல்ல போகிறேன், எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான், ஆதித்யாவின் நல்லதுக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன் என்று கூறியவள் அதற்கு மேல் அங்கே நிற்க பிடிக்காமல் ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டு வீடு வந்தாள். ரத்தினம் அண்ணாமலை கடை வைத்திருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் ஒரு கடை வைத்து அதில் ஹேண்ட்பேக், சூட்கேஸ் போன்ற பொருட்களை விற்று வந்தார். நல்ல செல்வாக்குடன் வாழ்ந்து வந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.